வணக்கம். வணக்கம். சிவாய நம. சாமி கும்பமேளா வந்துருச்சு. கும்பமேளா போலையா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வந்தாச்சு. சூப்பர். கடந்த வாரமே சென்று வந்து விட்டோம். சரி சார். இன்பமான பயணம். மக்களை பார்த்தோம். இனத்தை பார்க்கிறோம். சரி சார். நாமளும் போய் வேட்டியை துண்டையும் தூக்கி வச்சுட்டோம்னா நாமளும் நிர்வாண சாமியாரு. வேட்டி கட்டிட்டு வந்தா சாதா சாமியாரு. இதுதான் நடக்குது. இப்போ கும்பமேளாங்கிறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருது. இப்போ இங்கே நிறைய பேர் சித்தர்களை பார்க்க போகிறோம், சித்தர்களை தேடுறோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி தங்கள் நிலையை மறந்தவர்கள், நமக்கு வேண்டாம், துலத்தில் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அங்கே நிர்வாணமாக போயிடுறாங்க. அவங்க துணியெல்லாம் அவர் தெரிஞ்சு போட்டு கழுத்தில் ருத்ராட்சி போட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. ஜடை விட்டுக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய கொண்டையெல்லாம் போட்டு அவங்க வாழ்க்கையை அப்படி ஓடுது. ஆணும் இருக்கா பெண்ணும் இருக்கா அதில். நிர்வாண சாமி. ஆமாண்ண, நிர்வாண சாமியா இருக்க பெண்கள் நிறைய இருக்காங்க. நமக்கு அது அதிசயமா தெரியுது, அவங்களுக்கு அது அதிசயம் இல்லை. நான் ஒரு 7-8 ஆண்டுக்கு முன்னால வடநாட்டு பயணம் போனப்போ இந்த உத்தரகண்ட்லேருந்து மேலே நிறைய இடங்களுக்கு போனோம். அந்த பேர்கள்லாம் நினைவுக்கு வரல. அப்படி போன இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, உத்தரகாசியிலேருந்து மேலே போயிட்டோம்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய மடம், நம்ம ஒரு மண்ணில் கட்டியிருக்காங்க. அதில் நிறைய உட்காந்துருக்காங்க, நிர்வாணமாக உட்காந்து. சுற்றியுமா ஒரு குண்டம் நடுவில் மரங்களை வெட்டி போட்டு அது தீ எரிஞ்சிட்டே இருக்குது. அவங்க சுற்றியும் உட்காந்துட்டு அவங்க கஞ்சா குடிக்கிறாங்க. ஒரு பொடி ஒன்று வச்சுக்கிறாங்க, பவுடர் மாதிரி. அது மாதிரி தண்ணியில் போட்டு கலக்கி சுட வச்சு குடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன குகையிலாட்டம் இருக்குது போகிற வழியில். உள்ளே போனால் நிர்வாணம்ங்கிறதே ஒன்றும் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற அதே தான் அவங்ககிட்ட வருது. நம்ம ஊருக்குள் இருக்கிற இதை காட்டக்கூடாதுன்னு மறைச்சிட்டு அவன் காட்டில் இருக்கிறான், காட்டிகிட்டு இருக்கிறான். இதனால் ஒன்றும் தவறு இல்லையே. கும்பமேளாவை வந்துருச்சுனாலே துறவிகளுக்கு தான் அங்கே வேலை, சாமியார்களுக்கு தான் அங்கே வேலை. இப்போ நம்மளை மாதிரி ஆளுக்கு போகிறது கூட வீணு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் இங்கேருந்து ஓடுறாங்க. ஐயோ 30 லட்சம் பேர் வந்தால், 25 லட்சம் வந்தால், 40 லட்சம் வந்தான்னு அரசாங்கம் போட்டிருக்கு. 40 லட்சம் பேருக்கு இங்கே இன்னும் வேலை. இப்போ சாதாரண நாட்களில் போகிறோம், காசி போகிறவனால என்ன பண்ணுறோம், அலகாபாத் போகிறோம். அங்கே தான் போய் தீர்த்தம் எடுக்கிறாங்க. கடல் அந்த நதியில் படகுல போய் உள்ளேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு கொண்டு வந்துடுறாங்க, ஊருக்கு வந்துடுறாங்க. விமானத்தில் வர, ரயிலில் வர, பஸ்ஸில் வர. ஆனால் இந்த கும்பமேளாங்கிறது துறவிகள், உலகத்தில் இருக்கிற எல்லா துறவிகளும் வர்றாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா துறவிகளும் போகிறாங்க. துறவிகள் வேஷம் போட்டு போகிறாளுங்க அதிகமாக இருக்குது. கழுத்து நிறைய உத்தராட்சம் போட்டுக்கிறேன், நானும் துறவிங்கிறேன். அன்னைக்கு ஒரு அம்மா இங்கே வந்தாங்க, அந்த அம்மாளும் துறவிங்குது. அந்த அம்மாளுக்கு தீட்சை கொடுக்க ஒருத்தர் ரெடியாக நிற்கிறேன். இல்லை, இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கும்பமேளாவுக்கு போகிறாங்க. இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்போது போய் அந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடுறாங்க. நீராடினா புண்ணியம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. சரி சாமி. இப்போ இந்த அகோரிகள்னா யாரு முதல்ல? அகோரிகள்னு தனியாக ஒன்றும் இல்லை. நம்மளை போல் இருக்கிறவன் தான் சாதாரணம். இப்போ எப்படி திருநங்கைகள்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் பிறந்த ஒரு புள்ள, ஒரு பையன், அவனுக்கு தனக்குள்ள ஒரு மாற்றம், பெண்மையாக இருப்பான், நளினமாக இருப்பான், பெண்ணு மாதிரி பேசிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டைன்னு சொல்லுவாங்க, அது பொண்டு செட்டிம்பாங்க. அப்போ ரொம்ப ரேரு. இப்போ நம்மளாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கேயாவது ஒருத்தன் இருந்தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏதோ ஒரு பக்கம் இருந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு கிராமத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னாச்சுன்னா எல்லாம் வேஷம் போட்டுக்கிறாங்க. அதே தான் அகோரிகளும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீட்டாக சேவிங் பண்ணி எல்லாம் போட்டு பின்னால் ஒரு சடை போட்டுவிட்டு பின்னால் ஒன்று வச்சு காசு வாங்குறாங்க, கை தட்டுறாங்க. உழைப்பு இல்லை. இந்த அகோரிகள் என்ன பண்ணுவாங்க? அகோரிகள்ங்கிறவங்க இந்த உலகத்தை துறந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காடுகளில் அல்லது பெரிய பெரிய மடங்கள் வச்சுருப்பாங்க, அங்கே தங்கிக்கிறாங்க. அப்படி தங்கிட்டு அங்கேயே இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற விழாக்கள்ல கலந்துக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நரமாமிசம் சாப்பிட்றான்னு சொல்கிறான்.
நரமாமிசம் அவன் சாப்பிட்றது யாரும் நேரில் பார்த்த ஆளுக்கு இல்லை. நீ வாரப்ப வா தம்பி, நாம் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம்னா கூப்பிட்டு போகிறா. இங்கே இருக்கிறவன் சொல்கிறது அகோரிகள் பணத்து மேலே உட்காந்துட்டு நரமாமிசம் சாப்பிட்ற. இங்கே சாப்பிட்ற நீ போய் பார்த்த, அது உனக்கு ஒரு ஊர் கேட்டு இல்லைன்ட்டானவன். ஆக தவறான அவங்க இறைவனை அவங்களுடைய கோணத்தில் தேடுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற சித்தர்கள் இருக்கிறாங்க, இப்போ நிறைய பேர்த்த சித்தன்னு சொல்லிட்டு அவனும் தேடி ஓடிட்டு இருக்கிறான். அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் எல்லா சித்தர்களுமே தன்னுடைய உயிர் இந்த இறைவனை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக தவம் இருந்தாங்க. அதுக்கு பேர் தவம் தான். அப்போ என்ன பண்ணாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, அவங்க வாட்டில் உட்காந்துக்குவாங்க. நம்மால் என்ன பண்ணுவோம், போய் அவன் காலை பிடிச்சி சொறிவேன், கையை பிடிச்சி சொறிவேன், போண்டா வாங்கிட்டு போகிறவன் இருக்கா, சாராய் வாங்கிட்டு போகிறவன் இருக்கா, பீடி வாங்கிட்டு போகிறவன் இருக்கா. இதெல்லாம் கேட்டாரா சித்தர்? என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. ஆன்மீகம்ங்கிற பேரில் அதிகமான அயோக்கியத்தனம் நடக்கிறது நம்ம மதத்தில் தான். நாம் சைவம்னு சொல்கிறோம், சைவம் ஒழுங்காகத்தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் சிக்கல் இல்லை. அவன் பாட்டில் தேவாரத்தை பாடுறான், திருவாசகத்தை பாடுறான், ஆடுறான் பாடுறான். எல்லா கோயிலில் பார்த்தாலும் இப்போ முற்றோதல் வச்சுக்கிறாங்க. ஆக அது பாட்டில் நடந்துட்டு இருக்கு. நான் இந்த அகோரிகள்னு சொல்கிறவன் அவன் சொல்லல அகோரி, நான் அகோரின்னு சொல்லலை. இன்னைக்கு கூட பார்த்தா அங்கே இருக்கிற சாமியார் பொம்பளை குளிக்கிறத படம் எடுத்தான்னு போட்டிருக்க, தகராறு நடக்குது. இப்படி சாமியாருங்கிற போர்வையில் நிறைய திருடனுக்கு உள்ள போகிறானுங்க. அந்த புள்ள ஊசி வாசி வித்த ஒருத்தி அவளை பிடிச்செல்லாம் கட்டி பிடிச்சா அதை பண்ணா இதை பண்ணான்னு. இப்போ நமக்கு என்னன்னா, இந்த யூடியூப்காரங்க இதான் வேலை. நல்லது சொல்றதும் இல்லை, போடுறதும் இல்லை. இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது? இப்போ அகோரிகள் இருக்காங்க, இப்போ இறைவனை கஞ்சா அடிச்சுட்டு தான் எப்படி சொல்றது, இறைவனை அடைய முடியும். ஆடையே கஞ்சா அடிக்கிறதுனால இறைவன் அடைய முடியாது. சரி, இப்போ சபரிமலை போறான், சரி, மாலை போடுறான், கருப்பு வேட்டி கட்டுறான், பச்சை வேட்டி கட்டுறான், பீடி குடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான். இப்போ அவனை போய் ஒவ்வொருத்தரும் கையில் முடிச்சுட்டு நிற்க முடியும். பழகிட்டாங்க. இப்போ நிறைய இந்த ருத்ராட்சம் போட்டால் சைவமா இருக்கணுங்கிறத ருத்ராட்சனுடைய வரைமுறையை. எல்லாரும் ருத்ராட்சம் போட்டு சாராய கடையிலையும் கறி கடையில் தான் நிற்கிறான். காலையில் கறி வெட்டுறவன் ருத்ராட்சம் தான் போட்டிருக்கிறான். அதுக்காக சைவத்தை மோசம், அவன் கறி திங்கிறான். அது திங்கிறவன் அகோரிகள் சைவர்களா? ஆமா, அதிகபட்சமா சைவர்கள் தான். அசைவம் சாப்பிட்றவங்க ரொம்ப குறைவு. கஞ்சா அடிக்கிறான்னா அவனுக்கு அந்த குழு பிரதேசம். இப்போ மேலே கேதார மலையில் மேலே உட்கார்ந்துருக்கான், அங்கே நிறைய விளையுது. கஞ்சா மட்டுமில்லை, அது மாதிரி பல பொருட்கள் விளையுது. அங்கே பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இந்தியா ஒரே நாடுங்கிறோம், இந்த ஊரில் கஞ்சா வச்சு அவனை பிடிச்சி உள்ளே போடுறாங்கிறோம். அங்கே கஞ்சா ரோட்லேயே வச்சு விற்கிறான், அது போடுற பைப் வச்சிருக்கிறான், அதை வாங்குறான், வாயில் வச்சு உறிஞ்சிறான். அங்கே கஞ்சா அடிச்சா ஒன்றும் போலீஸ் பிடிக்காது. கஞ்சாவில் போதை வருதாங்கிறத எனக்கு தெரியாது, நான் பிடிச்சது தான் தெரியும். இல்லை அங்கே போலீஸ் பிடிக்காது. அங்கே இல்லை, பிடிக்கிறது இல்லை. அங்கே எதுவுமே கிடையாது. போதை பொருட்கள் விற்கிறாங்க, வாங்குறாங்க, நிறைய நடக்குது. அதே மாதிரி நிறைய இயற்கையில் விளையிற பொருட்களை எல்லாம் அங்கே வச்சு விற்கிறாங்க. இதெல்லாமே நடக்குது. இந்த ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி பொருட்கள் இல்லாமல் அந்த காஷ்மீர் பகுதியெல்லாம் நிறைய விளையுது. நம்ம டூர் போகிறவங்க எல்லாம் வாங்கி பெட்டி பெட்டியாக கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த கும்பமேளாங்கிறது முழுக்க முழுக்க இறைவனை அடைவதற்கு உண்டான ஒரு பயிற்சியும் வழிபாடும் தான். அங்கே வழிபாடு தான் நடக்குது. வழிபாடு நடக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலில் சாமி கும்பிட போகிறேன், 4 பிக் பாக்கெட் உள்ளே பூந்துக்கிறேன். கும்பாபிஷேகம் நடக்குதா இல்லையா, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு காவல்துறை அறிவிப்பு, அவர்கள் கழுத்தில் இருக்கிற செயினை பத்திரமா பார்த்துக்கோங்க, குழந்தை காலில் இருக்கிற சங்கிலி பார்த்துக்கோங்க. ஏன் வருது? கோயில் தானே. அப்போ கோயில் இருக்கிறவங்க நல்லா இருந்த இடம் நடத்தமா? என்னைய கேள்வி கேட்குறீங்க? அப்போ இங்கேருந்து தப்பு பண்ணுறவங்கலாம் இங்கே போய் சாமியார் போய் உட்காந்து நிறைய வடநாட்டில் போனால், இன்னைக்கு போனோம்னா நம்ம இந்த பீஷ்மர் முள்படுக்கையில் படுத்திருப்பாரு, வயசாயிடுச்சு, பேர் ஊர் பேர் தெரியல, உங்களுக்கு நினைவு இருக்கிறத சொல்லுங்க சார். ஆமாம், அந்த ஊரில் பார்த்தா ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு குளம், ஏரி, அதை சுற்றி கட்டடம் கட்டி விட்டுருக்கான். இப்போ தமிழ்நாட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு போனவன் இருப்பான், இங்கே கொலை பண்ணிட்டு போனவன் இருப்பான், இங்கே திருடிட்டு போனவன் இருப்பான். நிறைய ஆளுங்க அங்கே இருக்காங்க. நம்ம ஆளுகளை பார்த்து தமிழில் பேச மாட்டான்.
கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. இங்கேருந்து கோவா போகிறான் நம்ம ஆள், தமிழ்நாட்டிலேருந்து கோவா போகிறான். கோவா போனால் அங்கே இருக்கிற இந்த ரோட்டில் பனியன் விற்கிறவ, இந்த நிறைய சின்ன சின்ன கடை ஓட்டுறவங்க எல்லாமே தமிழ்காரனுங்க. ஆனால் இவன் போய் தமிழில் பேச மாட்டாங்க. நான் கேட்ட ஒருத்தனை, ஏய்யா அவங்க கூட தமிழில் கேட்குற, பதில் சொல்ல மாட்டேன். நீ சும்மா ஐயா, அவன் நல்ல சாராயம் எங்கே கிடைக்குதுன்னு கேட்பான். முதல்ல நான் சொல்லுவேன் அங்கே ஒரு கடை இருக்குது போகும்போது. அடுத்த கேள்வி என்ன கேட்பான் தெரியுமா? நான் என்ன கேட்பான், நல்ல பொம்பளை எங்கே கிடைக்கும். இப்போ நான் இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்கோம், இவனுக்கு இந்த மாதிரி தெல்லவாரித்தனத்துக்கு வந்திருக்கேன். இதே மாதிரி தான் கும்பமேளா நடக்கிற பக்கம் சரி, காசி மிகப்பெரிய புண்ணிய தலங்கள். இங்கேயே என்ன பண்ணுறது, நம்ம ஆள் பனியன் கம்பெனி வேலை செய்கிற பொம்பளை கூட்டிகிட்டு பழனி போயிடுறேன், திருப்பதி போயிடுறேன். ஆக அவனுக்கு அது ஆன்மீகம். ஆனால் நம்ம ஆன்மீகம்ங்கிறது வந்து இறைவனோட ஒன்றி இருக்கிறது எப்பவுமே. நீங்க காசி போனப்ப நீங்க பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆனது, ஒரு பார்த்த விஷயங்கள், அங்க உள்ள அகோரிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல? நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க நடைமுறை, அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க? இல்லை, அவங்க நம்ம கிட்ட பேசுறது இல்லை. அவனுக்கு உண்டான வாழ்க்கையை வாடுற, ஏதோ ஒன்று பண்றா, ரெண்டு பக்கம் போறான், சாப்பிட்றா, தூங்குறா, ஆத்துல குளிக்கிறா, அவன் பாட்டில் அவன் கிடக்குறான். நாம தான் அவனை தொந்தரவு பண்ற, காலை சொரியும் கையை சொரியாம இப்படி நானும் வந்துடலாட்டு இருக்கா அகோரியா, என்ன சாயம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இங்கே நிறைய தமிழ்நாட்டுக்காரன் நிறைய அங்கே இருக்கா அகோரின்னு சொல்லுவா. நாம போனோம்னா நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு நம்ம தவசரையும் சேர்த்து பிடிங்கிட்டு நடக்குது. அப்போ அகோரி வந்து ஒரு புரட்டு அப்படிங்கிறீங்களா? புரட்டு இல்லை, நம்ம மாதிரி அதான் மனிதர்கள் இறைவனை தேடுகின்றவனும் அங்க இருக்கிறா. அதை வச்சு காசு பண்றவன் இருக்கான், காசு பண்றவனும் இருக்கு. அதான் சொல்றான், திருவிழா கூட்டத்துல இறைவனேன்னு போறவனும் இருக்கா. அங்க தேர்தல் சாய் வர்றதை பார்த்து மெய் மறந்து நின்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிக்கிறவனும் இருக்கா. ஐயா உன்னை எத்தனை காலமா நான் தேடுனேன், இன்னைக்கு கண்டுட்டனையான்னு அழுகிறான். அப்போ அப்படிப்பட்டவனும் இருக்கிறா. இவங்க என்ன பண்றா, கையில சின்ன கத்திரிக்கோலை வச்சுட்டு, ஐயா எத்தனை காலம் ஐயா அவனை பார்க்கலாம்ட்டு இருந்த, இன்னைக்கு இத்தனை நகை இங்க வந்திருக்குது ஐயான்ட்டு அவனும் கட் பண்ணி எடுத்துக்கிறான். சரி, இப்போ இவ்வளவு காலம் நீங்க ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறதுனால நீங்க காசியில வித்தியாசமா ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு வித்தியாசமா உங்களை உணர்வு வச்சிருக்க காசி? வித்தியாசமான உணர்வுன்னா, நம்ம போற நேரத்துல கூட்டம் இல்லைன்னா இறைவனை நின்று நம்ம சௌரியமா தரிசனம் பண்ணி. இந்த ஊர் மாதிரி இல்லை, அங்க சிவலிங்கம் இருக்குது. இப்பதான் சுத்தி தடுப்பெல்லாம் போட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் சொன்னா சும்மா சாதாரணமா இருக்கு. நம்மளே தீர்த்தம் கொண்டு போகலாம், பால் கொண்டு போகலாம், வில்வம் கொண்டு போகலாம், சாமி மேலே ஊற்றலாம். ராத்திரியில் போயிட்டோம்னா 12 மணிக்கு மேலே ஒரு நாள் அற்புதமாக அபிஷேகம் அந்த ஐயருக்கு செய்கிறாங்க. ஐயருக்கு அபிஷேகம் செய்கிற நேரத்தில் நாம முன்னால் தேவார திருவாசகம் பாடலாம். ஒரு மணி கட்டி தொங்கிட்டுருக்கேன், அந்த மணி அடிச்சுட்டு நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க வைப்பொழுதும் என் நெஞ்சன் நீங்காதான் தாழ் வாழ்க நம்ம பாடிட்டே இருக்கோம். அவன் என்ன பண்றான்னா இப்படிங்கிறான், அவன் நிறுத்திக்கிறான். அவங்க சமஸ்கிருத மந்திரம் சொல்றான். மந்திரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ற, நீ பாடுங்கிறான். ஆக 2 வழிபாடு அங்க நடக்குது. அந்த ஐயருக்கு வழிபாடு பண்ணாத நேரத்துக்கு நான் உள்ள போயிட்டோம்னா, கூட்டம் இருந்ததுன்னா நம்மளை தள்ளி வெளியே தள்ளிடுவான். கூட்டம் இல்லைன்னா சாமி மேலே உட்கார்ந்து தொட்டு கும்பிட்டு கண்ணில் எடுத்து வச்சு, ஜோதிர்லிங்கம் 12 இந்தியாவில் 11 ஜோதிர்லிங்கத்திலையும் நான் போய் தொட்டு வழிபாடு பண்ணலாம். 12வது ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரத்தில் இருக்குது, அங்கே தொட்டு உள்ள விட மாட்டேன். ஏன்? இந்த ஊரில் மட்டும் நம்ம சூத்திரம், அந்த ஊர்களில் அடியார்கள் எல்லாரும் போகலாம். நம்ம பாட்டில் கையில் ஒரு வில்வத்தை கொண்டு போகிறோம். புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, இதுதான் திருமுறை. இது தெரியாதவன் இங்கே குறுக்காட்டிடுறான், அங்கே போய் சாமி கும்பிடுறோம். அங்கேயும் பிராமணர்கள் தான். ஆமாம், எல்லாம் பிராமணர்கள் தான். அந்தந்த ஊர் பிராமணர்கள் இருக்காங்க. சிறப்பாக தான் வழிபாடு நடக்குது, எந்த குறையும் வர்றதில்லை. கூட்டம் இல்லாத காலமெல்லாம் ஒரு காலம். அந்த காலத்தில் நம்ம ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 30-40 ஆண்டுக்கு முன்னால் போகிறப்பெல்லாம் அங்கே ஒன்றும் மக்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம போனோம்னா ஒரு 10 பேர் 15 பேர் போவோம். நம்ம சௌரியமாக சாமி கும்பிட்டு நம்ம சௌரியமாக பாட்டு பாடி ஆட்டம் ஆடிட்டு வரலாம்.
ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாரும் காசி, முந்தி பார்த்தீங்கன்னா வயசான ஆள் மட்டும்தான் போக காசிம்பாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு தான் காசி போகணும். அதான் கேட்குன்னு இருந்தேன். இப்போ வயசானவன்னா நான் போய் காசியில சாகணும். அதாவது இது வந்து ஒரு காலத்துல ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னால இந்த விமான சர்வீஸ் இல்லை, காசிக்கு ரயில் இல்லை. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவான்னா ஒரு ஐயனை ஆத்தாலுமே மாட்டு வண்டி பிடிக்குவாங்க. காசி யாத்திரை போகிறோம்னு மாட்டு வண்டி இங்கேருந்து அந்த மாட்டுக்கு புல் போட்டு அப்படியே இவங்க அப்படியே மாட்டு வண்டி ஓட்டிட்டு மெதுவாக போவாங்க. அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு இல்லை, செல்ஃபோனா டெலிஃபோனா ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க காட்டில் டெலிஃபோன் வச்சுருக்கா, அங்கே இங்கேருந்து போயிட்டான்னா அவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது, திரும்பி வர மாட்டாங்க, வர முடியாது, இவங்களோட பேச முடியாது. அப்படியே மெதுவாக போயிட்டே இருப்ப. சிலர் போய் சேருவாங்க, சிலர் வழியில் போயிடுவாங்க. போய் சேரும் போது வழியில கூட இறந்து போயிடும். வழியில் இறந்து போயிடுறாங்க, நிறைய போயிடுறாங்க. ஏன் காசி போய் சாகணும்னு நினைக்கிறாங்க? காசியில வந்து இறந்தா புண்ணியம்னு நினைக்கிறாங்க. காசியில வந்து திரும்பி பிறப்பேன்னு நினைக்கிறாங்களா? ஆமா, இல்ல பிறப்பில்லாத ஒரு முக்தி நிலை கிடைக்கு. அதாவது அயோத்தியா இவன் நம்ம ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஹரிச்சந்திரன் இருந்த காலத்துல அவனே வெட்டியான வேலை பார்த்த இடம் கூட இருக்குது. ஆமா, அந்த காசியில கங்கை கரையில ஒரு 3-4. யார் அந்த ஹரிச்சந்திரன்? ஹரிச்சந்திரன்கிறவ வந்து உண்மையே பேசிட்டு இருந்தாரு, பொய் பேசுற. அவருக்கு சோதனை கொடுக்கறதுக்காக இறைவன் வந்தாரு, ஏதோ நடந்தா அது ஒரு கதை. என்ன கதை சாமி? ஞாபகம் இல்ல. சரி சரி. அது இல்ல சரி சரி. அதாவது நமக்கு இன்னைக்கு தேவை இறைவன். அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, கல்லா இருக்காரு, போறோம், அதுக்கு ஒரு பாலை ஊத்துறோம், கட்டி பிடிக்கிறோம், 2 வாழைப்பழத்தை வைக்கிறோம், இல்லாட்டி நேற்று ஒரு பொங்கலை வச்சோம், ஏதோ ஒன்று பண்ணி வழிபாடு பண்றோம். இறைவா சாப்பிடுன்னு சொல்றோம். அவர் சாப்பிட்றதில்ல, நாம மானசீகமா அவரை வேண்டி அதெல்லாம் பண்ணி நாம சாப்பிட்டு தூங்கிடுறோம். சாமிங்கிறது எங்கேயுமே வரமாட்டாரு, ஒண்ணு தரமாட்டாரு. நாம முயற்சி பண்ணாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்து விடும். இல்ல சாமி, என் கேள்வி முயற்சியை பத்தியோ இதோ இல்ல. எனக்கு என் கேள்வி என்னன்னா, காசியில இப்ப போய் இறக்கணும்னு நினைக்கிறாங்க. பிறப்பில்லா ஒரு விஷயத்த வந்து காசில போய் செத்தா அடுத்த பிறப்பு இருக்காது, முக்தி அடைஞ்சிடலாம். இறைவனுடைய பாதத்தை அடையறதுக்கு இறக்குறதுக்காக காசி போறாங்க. ஏன் அப்படி? காசியில அந்த ஒரு தன்மை இருக்கு, அந்த மண் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. காசியில வந்து இறந்தால் முக்தின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ இங்க வசதியானவங்கள இப்ப என்ன பண்றாங்க, இப்பவுமே இருக்காங்க அப்படி வசதியானவங்க. ஒரு 70 வயசுக்கு மேல 80 வயசு ஆச்சு, 90 வயசு ஆச்சுங்கிற பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் அங்க போய் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரனை அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்றான். அடுத்த பிறப்பு பிறக்கிறதுல மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, அதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. அடுத்த நான் பிறப்போ, மனுஷனா பிறப்போ, நாயா பிறப்போ, பண்ணியா பிறப்போம்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதாவது நோயில்லாத வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கணும், இருந்துட்டோம், இறைவனை அடையணும். அதுக்கான முக்தி அடையிறதுக்கு உண்டான முயற்சி தான் காசி போறது. முக்தினா என்ன சாமி? முக்தினா வந்து இந்த பிறவி இல்லாத ஒரு நிலை. நாம் இறைவனுடைய திருவடி கைலாயம்னு சொல்றோம். நீ கைலாயத்துல போய் பார்த்தியான்னு சொன்னா பார்க்கல. கைலாய மலைன்னு ஒரு மலை இருக்குது, மலைக்கு போயிருக்கோம். ஆனா இறைவன் இருக்கிற இடம் கைலாயம் சொல்றாங்க. அப்ப இறைவன் வந்து அந்த இடத்த நம்ம அடையணும்னா நாம் வழிபாடு பண்ணணும். இப்போ உயிரோட யாரும் ஜீவ சமாதி இல்லை, இருக்கிறது எல்லாமே செத்து போனவன கையை காலை மடக்கி கொண்டு போய் குழியில் உட்கார வச்சிட்டான்னா ஜீவ சமாதின்னு சொல்றான். உயிரோடு இருக்கும்போது அவர் ஞானி, இறந்துட்டான்னா அவன் ஜீவ சமாதி, கடவுளாயிடுறாரு. இல்ல நம்ம வழக்கத்திலேயே வந்து இறந்தவங்களை புகைப்பட வச்சு சாமி கும்பிடுறதெல்லாம், நம்ம வணங்குறதெல்லாம் நம்ம வழக்கத்திலேயே, நம்ம வழக்கத்தில் இருக்குது. இறைவன் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நல்லா தான் படைக்கிறாரு. ஆனா அந்த பிறவியில பல பிறவிகள்ல செஞ்ச அந்த ஒரு வினைகள், அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. பதி பசு பாசம்னு சொல்லுது. பாசம்ங்கிறது வினைகள், பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது உயிர்கள். உயிர்களை அந்த பாசம்ங்கிற வினை கட்டி போடுது. அது எங்கேயோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுது, சரியான இடத்த காட்டாம தவறான இடத்த காட்டி இழுத்துட்டு போறதுனால தான் அப்படி போயிடுறேன். அப்படி போனவன் நானும் ஒரு போய் அங்கே கும்பமேளாவில் நிற்கிறேன்.
சோறு எல்லாத்துக்கும் கிடைக்கும். திருவண்ணாமலை போயிட்டீங்கன்னா வரிசையாக சோறு போடுவாங்க. என்ன பண்ணுவான்னா, இங்கே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பேன், நல்லா இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவேன், இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன், அப்புறம் போகிறேன். அப்படி ஒரு பக்கம் சக்கரை பொங்கல், ஒரு பக்கம் இட்லி, இப்படி பல விதமான உணவு கிடைக்குது. இதுதான் வடநாட்டிலே கிடைக்குது. நம்ம அமர்நாத் போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடறானுங்க. லங்கர்னு சொல்லிட்டு பெரிய 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 பணக்காரன்னு சாப்பிடுவான். ம். அந்த இடத்துல பெரிய உணவகங்கள் வச்சுருக்க வடநாட்டுக்காரன் பணக்காரனுங்க நல்ல உணவு, சுவையான உணவு கொடுக்குறாங்க. கால் வலிக்குதுன்னா எண்ணெய் போட்டு நீவி விடுவா, பிஸ்கட் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா, இந்த உயிர்கள் எல்லாம் நல்ல உயிர்கள், இறைவனை தேடி வந்திருக்குது, இது பசியோடு போகக்கூடாதுன்ட்டு அவன் உணவு கொடுக்குறான். நாம் சாப்பிட்டு போட்டு அங்கே தப்பு பண்ணிட்டு வர்றோம். இதுதான் கும்பமேளா. கும்பமேளாவில் நிறைய நல்ல ஆத்மாக்கள் இறைவனை பிடிக்கணும்ட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே சில நம்ம ஊர் மாதிரி ஆளுக்கு போய் இல்லை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நடக்குது அது கும்பமேளா? இங்கன்னா அந்த நாட்கள் அந்த அந்த குறிப்பிட்ட வருஷம் கழிஞ்சு அந்த நட்சத்திரத்தில் தான் இறைவன் வந்து அங்கே அனுகிரகம் பண்ணுறாரு. அந்த நதியில் மூழ்கிறவங்களுக்கு முக்தி கொடுக்குறாரு. அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துறதில்ல, அதுக்கு தகுந்த உயிருக்கு தகுந்த மாதிரி தான் அது கொடுக்குறாரு. எந்த தப்பு பண்ணிட்டு போய் அங்கே போய் முங்கினாலும் அன்னைக்கு வேணா நீங்கிரும். நீங்காது. தப்பு பண்ணிட்டு போறவனு எப்படி வேணா நீங்க இல்ல ஐயா, அங்க போய் தப்பு பண்றவனும் இருக்க, கூட்டத்துல உரச போறவனும் இருக்குது. இப்ப எருமை இருக்குதுன்னா எருமை என்ன பண்ணுது கூட்டத்துல? அது பாட்டுல உரசிக்கிட்டே போகுது. இப்படி போற ஆளுகள் நிறைய இருக்காங்க. பெண்களுக்கெல்லாம் அங்க வேலையே இல்லை. இதுக்கு பூரா போய் அங்க வாயை திறந்துட்டு அவன் நம்மனமா தெரியாத பார்த்துட்டு தப்பு துறவை கெடுக்கிறதே இதைத்தான் சபரிமலையில் வச்சிருக்கான். பெட்ரோல் போகக்கூடாதுன்னா சபரிமலை ஏண்டானா, இவன் போய் என் காட்டிட்டு நிற்பேன், நம்ம வாயை திறந்து பார்த்துட்டு நிற்பேன். ரெண்டும் போச்சு. அவனா ஆன்மீகம் போச்சு. ஆன்மீகமும் இல்லாமல் போகிறவன் தான் சபரிமலைக்கு. அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் போகிறேன், நாமளும் போகணும். கந்துப்பட்டிக்கு வாங்கிட்டாவது போகணும். அப்போது என்ன ஆன்மீகம் இருக்குது நமக்கு? அப்போ பெண்களை வந்து பார்க்குற போக பொருளாக தான் பார்க்குறேன். பெண்கள் வந்து போக பொருள் தான். போக பொருள் தான் உங்க பார்வையில? இல்லை, நம்ம பார்வையில் வந்து நம்ம பார்க்கவே வேண்டாங்கிற. அவங்கள போய் பார்க்கணும். அவங்க போகுமா ஒரு போக பார்வையை பார்க்குறேன், நீங்க பார்க்கவே வேணாம்னு சொல்றீங்க. ஆமா, எதுக்கு பார்க்கணும்? நம்ம வாழ்க்கையில் இப்போ இறைவன் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஒரு காலத்தில் தனியாக இருக்கிறோம், அப்புறம் இறைவன் ஒரு பெண்ணை காட்டுறாரு, திருமணம் பண்ணுறோம், திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க வருது, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது நம்ம ஓய்வு வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கு காசு மட்டும் முக்கியம் இல்லை இந்த உலகத்தில். காசுக்காக அலைஞ்சிட்டே இருந்தோம்னா 100 வயசு ஆனாலும் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். தாத்தா ஒன்று போகும்போது நடக்க முடியாமல் இந்த மாட்டு இரவையெல்லாம் பிடிச்சிட்டு பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கான்னா இல்லை, அவனுக்கு 40 வயசு ஆச்சு. எதுக்காக காசு வேணும்? அந்த காசு என்ன பண்ணுறோம்? நாம் சாப்பிட முடியுமா? உண்டியல் போட்டு வச்சுக்கிறோம். காசு கொடுத்தா அது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். பசிக்காது, அங்கேதான் ஒன்றும் இடமே இல்லையே. அது கொடுத்தாலும் காசு தீர்ந்து போகுதுன்னு நினைக்கிறோம். காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுங்கிறது வேற தம்பி. காசே செலவு பண்ணாமையே நாம் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சம்பாதிக்கணும். ஏன் உங்க ஆன்மீகம் வந்து எப்படி சொல்றது, பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்குது. என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நாணயமா நல்லா இப்போ விவசாயம் இருக்குது. இது பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த மண்ணை நன்றாக பாடுபட்டு உழுது பண்படுத்தி வச்சிருந்தோம்னா, மழை வந்தோம்னா விதை போட்டோம்னா நல்லா விதை முளைச்சி வரும். பழம் வரும், ஆப்பிள் வரும், ஆரஞ்சு வரும், திராட்சை வரும். எதை விதைக்கிறோமோ அதை வரும், நாம் சாப்பிடலாம். ஒன்றுமே பண்ணாமல் அந்த காட்டை பூரா சும்மா வச்சிருந்து திடீர்னு மழை வந்தோம்னா போயிட்டு அது மேலே சும்மா கீறி விட்டு விதை போட்டோம்னா என்ன வராது? ஒன்றும் வராது. ஒரு பெரியவர் இருந்தார், அவருக்கு தினசரி தூங்கி எழுந்திரிச்சாருன்னா அவர் ஏற பூட்டிக்குவார், காட்டில் போய் உழவு ஓட்டுவார், எல்லா பசங்களும் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. திடீர்னு மழை வந்துருச்சு, இவர் கொண்டு போகணுன்னா மக்காச்சோளத்தை விதைச்சிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு போய் ஏறு தேடி டிராக்டர் தேடி எல்லாம் பண்ணி அப்புறம் கீறி நிலத்தை உழுது அப்புறம் கொண்டு போய் மண்ணில் கொண்டு போய் அந்த விதையை விதைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? இவருக்கு 1 ஏக்கராவில் 50 மூட்டை வருது, அவனுக்கு 10 ஏக்கராவில் 50 மூட்டை வருது. என்ன காரணம்? உழைப்பு இல்லை. அதான் மனதை பக்குவப்படுத்தணும். அதுதான் இறைவன். மனதை வந்து இறைவன் நோக்கி செலுத்தணும். அதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம்.
நம்ம எதையுமே பண்ணாம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஓடிட்டு இருந்தோம்னா எப்படி இறைவன் நமக்கு வருவார்? இருக்காரு, வருவார், சத்தியமா பேசுவார். நீ அப்படி இருக்கணுமல்ல. இப்ப நிறைய துறவிகள்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்றாங்க, அதுக்குள்ள நான் போக வேண்டாம். நம்ம அளவுக்கு இறைவன் நம்மோடு இருக்கார். கண்டிப்பா வேண்டுவான் வேண்டுவனை ஈவான் கட்டாய் கொடுப்பாரு. வேண்டணும்னா கட்டாயமா கிடைக்கும், நியாயமா வேணும்னா கிடைக்கும். எனக்கு 100 கிலோ தங்க வேணும்னா அவர் என்ன தங்க சொரகமா வச்சிருக்காரு? கொடுக்க மாட்டாரா? ஏன் கொடுப்பாரு. தங்க வேணும் 100 கிலோ, நாளைக்கு போய் பாரு பூண்டி கோயில்ல தங்க 100 கிலோ கொடுப்பாரு. பிள்ளை கல்யாணம் வைக்கணும், பணம் வேணும். நீ என்ன பண்ணி இத்தனை நாளா பணம் சம்பாதிக்காம? தினம் 1000 ரூபா சம்பாரிச்சு 1000 ரூபாய்க்கு கல்லு குடிச்சு செலவு பண்ணி போடுற. அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கணும், பணம் வேணும், என்ன பண்றது? அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, இல்லை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களை ஓப்பன் பண்ணி பள்ளிக்கூடங்களை திறந்து விட்டு பாடமும் சொல்லி தர்றாங்க. முந்தியாவது மத்தியானம் சோறு, இப்போ காலையிலையும் சோறு போடுறான். அதுபோக தங்கும் விடுதிகள் வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க 3 நேரம் சோறு போடுறான். அப்போ நீ பெத்த குழந்தையவே உனக்கு பார்க்க முடியலன்னா உனக்கு எப்படி இறைவன் உதவுவான்? நடக்க முடியாதவங்க ஒரு ஊன்றுகோல் தேவை. நமக்கு எதுக்கு ஊன்றுகோல்? தூக்கி எறிஞ்சு போட்டு போனால் கீழே விழுந்துட வேண்டியதுதான். இதுதான் நடக்குது, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஆக அகோரிகள்ங்கிறவங்களும் நல்ல தபம், நல்ல புண்ணியம் செய்த ஆத்மக்கள். அதுக்குள்ள இடைச்சர்களா சிலர் உள்ள பூந்துட்டு, இந்த அரசியல்வாதிகள் அல்லது இங்கே இருக்கிற துறவின்னு சொல்லிட்டு தெரியுறவ, இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துறவின்ட்டு ஊன்னு தலையில் பெருசாக கொண்ட போட்டுக்குவா. நான் சித்தரும்ப, நான் குளிக்கிறது இல்லையும்ப, நான் சாப்பிட்றது இல்லையும்ப. நீ குளிச்சேன்னா குளிக்கிறீங்க, நம்மளுக்கு என்ன? கிட்ட போனால் நாற்றம் அடிக்கும், பல்லு விளக்குலன்னு நாற்றம் அடிக்கும். இவன் குளிக்காம இருந்தால் மனமாவ சென்ட் அடிக்குதுங்க. இல்ல பாதி சாமி அப்படித்தானே ஏமாத்துறாங்க. அவன் நல்லா செய்வான். இங்கே ஒரு சாமியார் வந்தான், எப்பவுமே இட்லி தவிர்த்து ஒன்றும் சாப்பிட மாட்டோம், ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்னா. சரி, நானும் கொஞ்ச நாள் ஒரு தம்பி கொண்டு வந்து விட்டாரேன்னு வச்சிருந்தேன். இட்லி வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த கடையில் போய் கடைக்கார சொல்றாரு, போண்டா பஜ்ஜி எல்லாம் மிச்சம் இருக்கிற பூரா நைட் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாரு. வாரவனெல்லாம் இவன் பெரிய சித்தர் அழுக்கு சாமியாருன்ட்டு அவன் ஒரு அழுக்கு சட்டை போட்டிருக்கேன், அழுக்கு வேட்டி கட்டியிருக்கேன், கொண்டையில வேற அழுக்கு துணி. என்ன வேலை நடக்குது உலகத்துல? போய் பார்த்தா தான் தெரியுது. இது எல்லாமே குளிச்சாலும் சாமி, குளிக்கலனாலும் சாமி தான். நாம நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம், நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், குளிக்கணும், வழிபாடு பண்ணணும், நமக்கு போதும். உலகமே பார்க்கக்கூடாது, உலக மக்களையே பார்க்கக்கூடாதுன்றதை நாம நினைக்கிறோம். எதுக்காக போய் அவங்ககிட்ட போய் அங்கே போய் காசி போய் ராமேஸ்வரம் போய் அடிதுடி போட்டு ரகலை பண்ணி, ராமேஸ்வரத்தில் பொம்பளை குளிச்சுட்டு வந்து அவன் மட்டும் வீடியோ வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். என்ன இறைவனா நல்லா பார்த்துட்டு இருப்பாரு. ஒவ்வொருத்தனா வந்து நீ வீடியோ எடுத்துருக்கனால சாமியை வருவார் ராமநாத சாமி. இறைவன் இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு. நாம் செய்கின்ற நல்ல செயல்களை இறைவன் நம்மளோட நிற்கிறார். அது தெரியாம போய் தப்பு பண்ணோம்னா இறைவன் தண்டனை தருவார். நீ நல்லது பண்ணோன்னு நினைச்சினா இங்க வா, நம்ம மடத்துக்கு வா, வழிபாடு பண்ணலாம், இறைவனை அடையலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.